வணக்கம் நண்பர்களே. இந்த வாரமும் சென்ற வாரத்தோட தொடர்ச்சியா அத்தியாயம் 61லேருந்து 64 வரைக்கும் கலந்துரையாடலாம். முதல்ல கருத்துக்கள அவங்க அவங்க பார்வைகள பேசிருவோம். அதுக்கப்புறம் கேள்விகளுக்கு போயிரலாம். இதில கிரியும், அரவிந்த் அண்ணாவும் போன வாரம் பேசிட்டீங்க. அதனால தினேஷ் நீங்க முதல்ல உங்க பார்வைகள சொல்லலாம். வணக்கம் ராஜி மேம். வணக்கம். முக்காவாசி போன வாரமே நம்ம பேசிட்டோம். எனக்கும் அதுல பெரிய வேறுபாடு இல்லை. கிட்டத்தட்ட அதே கருத்துக்கள் தான் எனக்கும் இருந்தது. ஒரு சின்ன வாசிப்பு அனுபவத்துல நான் முதன்மையா பார்த்தது கிட்டத்தட்ட நம்ம கர்ணனோட கதை படிச்சிருக்கோம்ல. அவன் வில் வித்தைய தானாவே கத்துக்கிட்டான் அப்படின்ற ஒரு இடத்துல வரும்போது, இங்க கிட்டத்தட்ட ஏகலைவனோட கதையும் அதே மாதிரிதான் ஆரம்பிக்குது. அவனும் வில்லுக்குன்னு பிறந்தவன் அப்படின்ற மாதிரிதான். ஒரு கட்டத்துல அர்ஜுனன், கர்ணன், ஏகலைவன் 3 பேருமே அஸ்தினாபுரியில இருக்காங்க. 3 பேருமே சிறந்த வில்லாளிகள். எல்லாமே ஒரே இடத்துல ஆரம்ப நிலையில இருக்கிற மாதிரி அது ஒரு பெரிய ஈவெண்ட் மாதிரி தெரிஞ்சது எனக்கு. ஏன்னா 3 பேருமே சிறந்த வில்லாளிகளா இது வரைக்கும் நம்ம படிச்சதுல இவங்க 3 பேர் தான் வில்லாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம். இந்த 3 பேருமே குறிப்பிட்ட ஒரு இடத்துல வரும்போது அது ஒரு பெரிய ஈவெண்ட் மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே இடத்துல துரோணரும் இருக்காரு. அவர்தான் அந்த 5 வில்லாளிகள்ல ஒருத்தர் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் மாதிரி தோணுச்சு. இது ஒண்ணு. மற்றபடி எனக்கு கிட்டத்தட்ட ஒரே கருத்து தான் மேம் இருக்கு. நம்ம அந்த கேள்வி பதில் போகும்போது ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, தேங்க்ஸுங்க. நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, கிரி சொன்ன மாதிரி அவங்க பேர்லேயே அதாவது அந்த இளநாகன் கூட அவன் கூட இருக்கிற அவங்க அந்த தத்துவம் சொல்லித்தரவங்க, அவங்க மூலமாக தத்துவம் வருதுல்ல, அவங்க பேரை கவனிக்க சொல்லி கிரி சொன்னாங்க. அதை நானுமே கவனித்தேன். இவர் பேர் பூர்ணர். இவர் உண்மையிலே அவரோட குணத்தை நம்ம பார்த்தோன்னா, அவர் அப்படி ஒரு பர்ஃபெக்டாக தான் இருக்கார். பூர்ணம் அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருக்கார். அவர் முதலேருந்து பார்த்தோன்னா, அவர் சொல்கிறது எல்லாமே அப்படி தான் இருக்குது. நம்ம பதட்டப்பட்டா தவறான முடிவு தான் எடுப்போம்னு சொல்லிட்டு, அதனால் காத்திருக்கலாம்னு சொல்கிறாரு. அந்த காத்திருக்க நேரத்துலேயும் புல்லாங்குழலை வச்சு, மூங்கில வச்சு புல்லாங்குழல் செஞ்சு அவர் இசையை உருவாக்க முயற்சி பண்ணுறாரு. அதே நேரத்தில் இளநாகன் அதே நேரத்தில் அங்கே தான் காத்திருக்கான். ஆனால் அவன் சலிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் ஒரு படகு வரும்போது அவன் கத்துறான். அவர் அங்கே அந்த படகுல வந்தவங்களுக்கு கேட்கல. ஆனால் இவர் பூர்ணர் தயாராக இருக்கார். ஒரு மூங்கில எடுத்து வச்சுட்டு சீட்டி அடித்து கூப்பிட்றதுக்கு ஒரு மூங்கில தயாராக வச்சுருக்காரு. அப்புறம் இளநாகன் வேகமாக ஓடி வழுக்கி விழுகிறான். ஆனால் பூர்ணர் அமைதியாக ஏறுறாரு. அவர் இளநாகன் பதட்டப்படுறான். நம்ம இந்த காட்டிலேருந்து மீளாமலே போயிட்டா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் அழகாக சொல்கிறாரு, இந்த காட்டிலேருந்து மீளா விட்டாலும் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறத சந்தோஷமாக ஏற்றுக்கணுன்றதை இதை விட தெளிவாக யாராலையும் சொல்லவே முடியாது. அவங்க அப்புறம் அந்த ஹிரண்யா மயம் அதை பற்றி அதை பற்றி சொல்லணுன்னா, அது அது பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்லி அதுக்கு காரணமா தொன்மம்னு சொல்றாரு. இவர் அந்த தலைவர் சொல்றாரு, எங்களுக்கு அவங்கெல்லாம் பெருசு பெருசா இருந்தாங்க. அவங்க மனிதர்கள் பெருசா இருந்தாங்க. அதனால அந்த நாடும் பெருசு, அந்த சிலைகளும் பெருசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனா பூர்ணர் அதை சரியா புரிஞ்சுக்கிறாரு. அவங்க மனசளவுல, அவங்க உள்ளத்தால அவங்க ரொம்ப பெருசா இருந்ததுனால தான் எல்லா சிலைகளும் பெருசா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஈரோட்டில் அந்த குமரிக்கல் பாளையத்தில் அந்த கற்கால இது ஒன்று இருக்குது. அது 30 அடி உயர பெரிய அந்த நெடுங்கல் ஒன்று இருக்குது. அதெல்லாம் ஒரு 2600 300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது, செஞ்சு நிப்பாட்டினது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம அப்போ எந்த டெக்னாலஜியும் கிடையாது. ஆனால் அவங்க நெடுங்கல்றது தலைவனுக்காக நடுறது. ஸோ என் தலைவன் உயர்ந்தவன், அவனுக்கான ஒரு நினைவிடம் இந்த அளவுக்கு அது சிறப்பாக இருக்கணும், அது காலகாலத்துக்கு இருக்கணும் அப்படின்னு அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு, நம்மளுக்கு இதில் நம்ம வண்ணக்கடலே வருமே, இடும்பனுக்கு அந்த மாதிரி அந்த எப்படி கட்டினாங்கன்றத அவங்க சொல்லியிருப்பார் ஜே.
எப்படி அந்த நெடுங்கல் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே அந்த அந்த மாரி இது இவ்வளோ இதா செய்றாங்க. ஸோ அதையும் அவர் தெளிவா புரிஞ்சுக்கிறாரு. பூர்ணர் வந்து. இதான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். அப்புறம் மித்தத வந்து நம்ம கேள்வி பதில்ல பார்த்துக்கலாம். அரவிந்த் அண்ணா நீங்க ஏதாவது சொல்லணுமா? வணக்கம். வணக்கம். எனக்கு இந்த பெரிய சிலைகள் அத பத்தி பேசும்போது எனக்கு ஒரு கம்பேரிசன் தோணுச்சு. பொன்னியின் செல்வன் வந்து இலங்கையில அனுராதபுரத்துல புத்தர் சிலைகள்லாம் காமிச்சிருப்பாங்க. அதுவும் ரொம்ப பெருசா இருக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. ரொம்ப இந்த பழைய காலத்துல வந்து எல்லாமே பெருசா மனிதர்கள் செஞ்சிருக்காங்க. அது வந்து பெரிய உழைப்ப காட்டுது. அவங்க வந்து அந்த அளவுக்கு ரொம்ப அர்ப்பணிப்போட லட்சக்கணக்கான மனிதர்கள் பல்லாண்டுகளா வேலை பார்த்திருக்காங்க. அந்த ஆமாங்க. கான்செப்ட் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஆமாங்க. அதுக்கப்புறம் இந்த போன வரியில புல்லாங்குழல் வந்து ஒரு அரை நாள் பாடாம இருந்திருக்கு. ஓட்ட போட்டும் பாடாம இருந்தது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு புல்லாங்குழல் பாடதா சொல்றது. அதுக்கு ஏதாவது தத்துவ ரீதியா ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஏதாவது சொல்ல வராரா? அது ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு. இதுக்குள்ளேலாம் தத்துவத்த தேடுனா எனக்கு தெரியலங்க. நண்பர்கள் சொல்லலாம். சரி. எனக்கு தோணுது என்னன்னா, ஒரு குழுத்துல ரொம்ப நாள் படிக்காம அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னு ஒருத்தர் படிச்சு வந்தாரு அப்படின்னா அந்த குலமே வளரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு அந்த இடத்துல அதுதான் தோணுச்சு. டக்குன்னு அதை படிச்சிடணும். உங்களுக்குள்ள இருக்கிற கதையெல்லாம் வரட்டும் அப்படின்ட்டு சொல்றப்போ வெவ்வேறு இந்த ஒரு இடத்துல சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். இந்த ஜோடி க்ரூஸ் வந்து ஒரு நாவல் எழுதியிருந்தாருல்ல, கடல் சார்ந்த நாவல் எழுதியிருந்தாருல்ல. மத்தவங்க எழுதுறதுக்கும் அவர் எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. இது நம்ம அந்த இறுதி கேள்வியிலே அந்த இந்த காடே வெந்து வீடு பேர் அடைகிறது இந்த வரி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இதே கருத்து தான் நம்மளுக்கு வரும். இந்த ஒரு கேள்வி இருக்கு, அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம. கிரி தம்பி நீங்க ஏதாவது சொல்லணுமா? அக்கா, நான் இங்க கொஞ்சம் ஒரே நாய்ஸா இருக்கு. நான் இது மட்டும் சொல்றேன். அரவிந்தன் கேட்டார்ல, அது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, அந்த அந்த குழல் வந்து மூங்கில் தானே. அந்த மூங்கில் வந்து ஒரு இசைக்கருவியா மாறுறதுக்கான டைம் அது வந்து எடுத்துக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுதான்க்கா, வேற இதுவும் அதுதான். அவர் வந்து அப்படி பொறுமையா அது வரைக்கும் அவர் வெயிட் பண்றாரு. அவர் பொறுமையுமே அதுல காட்டுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சிறப்பு சிறப்பு சிறப்பு. திருமலை அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த 4 அத்தியாயத்தை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இப்போ பார்வைகள் பகிர்ந்துட்டுருக்கோம் தம்பி. ஓகேங்க, லிசன் பண்ணுறீங்க. ஓகேங்க 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 சரி, அப்போது கேள்விகளுக்கு போகலாம் நம்ம. ஹலோ, சொல்லுங்க தம்பி. இந்த தேவதேவன் கவிதை ஒண்ணு இருக்குல்ல, தேவதேவன் தான் எவ்வளவு கனிந்திருந்தாலும் இந்த மரம் பூக்கும் அப்படின்னு தேவதேவன் தான் நினைக்கிறேன். அதுவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரிதான். அது வந்து ஒரு மரம் தான், அது எவ்வளவு கனிந்தா அதுல இருந்து இசை வரும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஓகே தம்பி, ஓகே சரி, கேள்விகள் போகலாம். இந்த வார கேள்விகளில் முதல் கேள்வி, துரோணர் ஏன் ஏகலவ்யனுக்கு கற்றுத்தர மறுத்துவிட்டார்? அப்புறம் பிம்பமா வந்து ஏன் கற்றுத்தந்தார்? அரவிந்தன் நான் சொல்கிறீங்களா? எனக்கு தோன்றதை சொல்றேன். சொல்லுங்க. அதாவது இந்த நாட்டோட அஸ்திரப்படியோட சட்டப்படி வந்து அந்த இளவரசர்களுக்கு மட்டும் தான் கத்துக் கொடுக்கணும்ன்றது ரூலு. ஸோ அதை வந்து அவருக்கு மீற வந்து மனசளவுல அந்த அந்த ரூலை வந்து மீற முடியாது. ஏன்னா அவருக்கு அந்த அடையாளமே அந்த அஸ்திரப்படியில தான் கிடைச்சிருக்கு. அதான் மீற முடியாது. ஆனா ஆள் மனசுல வந்து ஒருத்தர் ஆர்வமா நம்மளை தேடி ஒரு மானம் வந்திருக்கானே, அவனை கத்துட்டு ஒரு ஆள் மனசுல இந்த இது இருக்கு, தாகம் இருந்திருக்கு. அதனாலதான் அவர் வந்து என்ன செய்யறது, அந்த குழப்பத்துல காத்துல போய் அந்த குசைன்றது நிலத்துல, அந்த புல் நிலத்துல படுத்துட்டு அன்னையே அன்னையன்னு நாள் ஃபுல்லா புலம்பிட்டே இருந்தது வந்து இந்த வருத்தத்துல குழப்பத்துல இருந்ததுதான் தோணுது. அதனாலதான் ஒரு ஆள் மனசுல அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கு. இவ்வளவு ஆர்வமா ஒருத்தன் வந்து கேட்கறான்.
ஆனா நம்ம நாட்டுக்கு துரோகம் செய்யறோமோன்னு ஒரு குழப்பம் இருக்கு. ஏற்கனவே கர்ணனுக்கு சொல்லிக் கொடுத்த முயற்சி பண்ணி பீமன் கிட்ட அசிங்கப்பட்டு அந்த மாணவனை இழந்திருக்காரு. ஸோ இவனையும் இழக்க போறோமோன்ற ஒரு வருத்தம் இருக்கனால தான் வேற வழியில தன்னை அறியாமே சொல்லிக் கொடுக்கிறாரோ அப்படின்னு ஒரு எண்ணம் மனசுல இருக்கு. அது மற்றவங்க என்னென்ன கருத்து இருக்கோ சொல்லுங்க. நன்றி. தினேஷ், நீங்க சொல்றீங்களா? ஆமா. எனக்கும் கிட்டத்தட்ட அரவிந்த் சொன்ன அதே கருத்து தான். அதை நான் கொஞ்சம் விரிச்சுக்கிறேன். எனக்கு முதல்ல அவர் ஏன் கத்து தரல அப்படிங்கிறதுக்கு அரசியல் காரணங்கள் தான். ஏன்னா அவர் அஸ்தினாபுரியில அவர் குருவா இருக்காரு. அப்ப அந்த சத்திரியர்களை மீறி அவரை மீறி யாருக்கும் போக முடியாது. இவன் கிட்டத்தட்ட அவங்களுடைய எதிரி மகத நாட்டுக்கு ஒத்துரு அவங்களுக்கு கீழே இருக்கிற சிற்றரசர்களோட இதுன்றத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதனால முதல்லயே அதை தடுத்துறாரு. அது முதல் அரசியல் காரணம் தான். ஆனா அரவிந்த் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இவர் ஒரு அடையாள சிக்கல் இருந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெடிப்பு நடந்து அதுக்கப்புறம் இனிமே நான் சத்திரியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்க வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவன் தான் முதல் மாணவன்ட்டு ஆகுறப்போ அடுத்து கர்ணன் ஒருத்தன் வரான். அவனுக்கும் ரொம்ப அர்ஜுனன் அளவுக்கு அவனுக்கு இது இருந்தாலும் அவரால அவனுக்கு இயல்பா சொல்லிக் கொடுக்க முடியல. அந்த கஷ்டம் அவருக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கு அப்படிங்கறத நினைக்கிறேன். அப்போ அதே மாதிரி இன்னொருத்தன் வரப்போ அவருக்கு இன்னமும் இதுவா இருக்கு. ஏன்னா இத்தனை காலத்துல அவர் அக்னிவேசர் குருகுலத்துல இருந்தப்ப கூட அவரை எல்லாரும் ஒரு ஏளனமா தான் பார்த்தாங்க. குருவாவே இருந்தாலும் அவரை மதிக்கல. இப்ப ஆனா அவருதான் குரு அப்படின்னு சொல்லிட்டு வர இடத்துல இவரால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படிங்கிற அந்த வருத்தம் அவருக்கு வருது. அந்த இடத்துலதான் அவரு போயிட்டு தன் அன்னை மடியில திரும்ப விழுறாரு. இதுக்கு முன்னாடி அவர் விழுந்த இடம் அந்த அடையாள சிக்கல் வந்தப்பதான் இனிமே நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யக்னசேனன் அவரை கேள்வி கேட்கையில தான் போயிட்டு அவர் விழுந்தாரு. அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு துயருற்றது அவர் இப்பதான். ஏன்னா அவர் எடுத்த முடிவுக்கு இந்த மாதிரி ஒரு இக்கட்டு வந்துகிட்டே இருக்கு. அவருக்கு அடுத்தடுத்து வெவ்வேறு இடத்துல வருது. அதுல முதல் இக்கட்டு இங்க வருது அப்படின்னு நினைக்கிறேன். அதுலதான் அவர் படுத்து அழுகிறாரு அப்படிங்கறத நினைக்கிறேன். இன்னொன்னு, இந்த கேள்வியோட அடுத்த பாகம் ஏன் கனவுல போயிட்டு சொல்லி கொடுக்கணும், ஏன் நீர்ல ஒரு பிம்பமா போயிட்டு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு தோன்றப்போ எனக்கு கர்ணன் ஃபர்ஸ்ட் கத்துக்கிறப்போ ஒரு மரத்தை குருவா நினைச்சு அதை வேண்டி நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ இயல்புலயே அவனுக்கு இருக்கு. அதை வச்சுதான் அவன் மேல. அதே மாதிரி இங்க இவனுக்குமே ஏகலைவனுக்குமே இயல்புலயே இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அது மட்டும்தான் அவனுக்கு கண்ணுக்கு கத்துக்கிட்டே இருக்கான். அப்படிங்கிறப்போ இயல்புலயே அவனுக்கு அந்த திறமை இருக்கு. எனக்கு அவர் பிம்பமா தெரிஞ்சது ஒரு மன பிரம்ம தான். அது இயல்புலயே அவன் அதை கண்டடைச்சிடுறான். ஆனா அவன் மனசு அதை தானா நினைச்சுக்குது. இவர் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு நினைச்சுக்குது நான் நம்புறேன். நீங்க இப்போ ஜேயோட தளத்துல கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச வாரமா இது வந்துட்டு இருந்தது இல்ல, மரீஃபான்னு ஒரு கதை வந்துட்டு இருந்தது இல்ல. அப்போ அந்த இடத்துல பொறிஞ்சு ஒரு இடத்துல சொல்லுவான், நான் அவங்க கூட கனவுல பேசினேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. ஏதோ ஒரு இதுல அவங்க கனெக்ட் ஆயிருக்காங்க. ஒண்ணு இல்ல அப்படின்னா இவன் சொல்றான் அவனுக்குள்ளேயே இருக்கு, அது அவர் சொல்லி கொடுக்குற மாதிரி அவன் நினைச்சுக்கிறான் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. நன்றி தினேஷ். இது எனக்கும் இதே கருத்து தான். துரோணர் ஏன் கற்றுத்தரலைன்னா, அவர் அர்ஜுனன் தான் அஸ்வத்தாமனோட நடந்த அந்த சண்டையிலே அவர் அறிவிச்சிடுறாரு, இந்த அர்ஜுனன் தான் என்னோட சிறந்த மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கப்புறம் கர்ணனை பார்க்குறாரு, அதுக்கப்புறம் ஏகலவியனை பார்க்குறாரு. அப்புறம் அதை நீங்கள் சொல்ல மாதிரி அவங்க மறுசியாக அர்ஜுனனோட திறமையாக வந்துட்டே இருக்கும்போது அவர் கொடுத்த வாக்கு, அதுவும் ஒரு காரணம். அரசியல் காரணத்தோடு சேர்த்து அவர் கொடுக்குற வாக்கும் வேற, அது பொய்யாயிருமோ அப்படின்ற அந்த ஒரு கருத்தும் அவருக்கு வருது. அதுக்கப்புறம் அதில் நிறைய ஒரு 2-3 இடத்துலையாவது வந்திருக்கும். அர்ஜுனனுக்கு கேள்வி தெரியாமல் அந்த கர்ணன் அர்ஜுனனோட விட சிறந்த மாணவன்றதை அவர் ஒரு 2-3 இடத்துலையாவது அது வரும். அந்த அபாவம்னு இது 9வது பாவம் எதுன்னு அவர் கேட்குறப்ப அவன் சொல்லுவான்ல, இது அபாவம்னு கர்ணன் சொல்லுவாள்.
இந்த புலி இருந்துச்சு அந்த புல்லில் அது அது புலி இருந்துச்சு புல்லில், அது போன விட்டு அது இல்லாமல் இருந்தது அந்த ஒரு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அர்ஜுனனை விட திறமையாக இருக்கிறான் கர்ணன். அப்போ ஏகலவ்யனும் அந்த மாதிரி தான் ரொம்ப அவனே யாருமே சொல்லி தராமலே தனித்தனியாக அந்த திரிகரம் வில்லை வந்து அவனுக்கு உபயோகப்படுத்த தெரியுது. ஸோ அவனும் வந்து நல்ல திறமையானவனாக வந்துடுவான் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அது அவருக்கு அதுதான் அதனால தான் அந்த குழப்பம் வந்து அவர் போய் புல்லில் படுக்கிறாரு. அதுக்கப்புறம் எனக்கும் அதுதான் தோணுச்சு. அவனுக்குள்ளே இருக்குது. அதை வந்து அவர் மூலமாக அவன் தெரிஞ்சுக்கிற மாதிரி. ஏன்னா அது நம்ம கதையில் நம்ம இதுவரைக்கும் கேட்ட கதையில் என்ன சிலையாக நம்மளுக்கு அவரை சிலையாக வச்சு அவர்கிட்ட கற்றுக்கிற மாதிரி வரும். இங்கே வந்து பிம்பமாக வந்திருக்கு எல்லாம் வந்து. ஆனால் அவனே தான் கற்றுக்குறான் அதை. அந்த இதை எல்லாமே அவனே கற்றுக்குறான் அப்படின்னு தான் எனக்கும் தோணுச்சு. சரி, அப்போ இந்த புல்லில் போய் அதே தொடர்ச்சியாக அது அதில் இன்னும் ஏதாவது கூடுதலாக பாயிண்ட் இருந்தால் அதை சொல்லிட்டா முடிச்சிடலாம் அந்த கேள்வியை. துரோணர் தர்பை காட்டுக்குள்ளே ஏன் வந்து புல்லில் குப்புறப்படுத்தி ஏன் அதுக்கு படுத்தாரு, அதுக்கான காரணம் என்ன, அதுக்கு எல்லாம் சொல்லிட்டோம். இருந்தாலும் வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா சொல்லணுன்னா சொல்லுங்கள். ஏன் துரோணர் போய் தர்பை காட்டுக்குள்ளே போய் படுத்தாரு? சொல்லுங்க தினேஷ். நான் ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு இவன் ஏகலைவனை பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு தானும் ஒரு மலைமகன் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அவருடைய பாஸ்டை இவன் ஞாபகப்படுத்திட்டானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. ஏன்னா அவரு என்னதான் சொன்னாலும் அவரு ஒரு மலைமகன் தானே. அதுல போயிட்டு மறுபடியும் அவருடைய பழைய எண்ணங்களுக்கு போறதுல அந்த மனக்குமரல் வந்துருச்சா அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அரவிந்தனா, நீங்க ஏதாவது சொல்றீங்களா? இல்ல, அவ்வளவுதான் சொல்றதுக்கு, வேற எதுவும் இல்லை. கிரி தம்பி. இப்ப அந்த அரசியல் காரணங்கள் வந்து கண்டிப்பா இருக்கு. அப்புறமா ஆனா என்ன இப்ப இந்த ரிலேட்டிவா நடந்துக்கிறாருல கர்ணன் அப்புறமா ஏகலை வந்து அது வெளியே பார்க்க ரொம்ப மூலிகமா வந்து இல்லைன்னா ஒற்றைப்படையா தெரியுது. ஆனா வந்து அவங்க கிட்ட இவர் வந்து தன்னைதான் பார்க்கிறாரு. தனக்கு நடந்த அதே பிரச்சனை தான் எங்களுக்கு நடக்கும் எதிர்காலத்துலன்னு சொல்லிட்டு அதை தவிர்க்க பாக்குறாரு. இல்லைன்னா வந்து தன் வழியா அது நடந்துடக்கூடாதுங்கிற இது அவருக்கு இருக்கு. ஒரு விதத்துல அது வந்து கருணை இது ஆரம்பிச்சு. ஆனா கருணை கொலை மாதிரி இது மாதிரி இருக்கு. அதான் வந்து பிரச்சனையா போட்டு இந்த உண்மையா இது எல்லா தடவையுமே திரும்பி திரும்பி நடக்கிற மாதிரி தெரியும். துரோணர் வந்து கர்ணனை ஃபர்ஸ்டே வந்து நீ வேணாம் பரம்பிடு அப்படின்னு சொல்லுவார். எதுக்கு சொல்லுவாருங்கிற காரணம் வந்து நமக்கு பீமனும் திட்டுறப்ப பீமன் வந்து கர்ணனை அசிங்கப்படுத்துறப்ப தெரியும். இதுக்குதான் சொன்னேன். இப்ப என்ன பண்ணுவ, நீ வந்து 1000 பிறப்பெடுத்து வந்தாலும் இதுல இருந்து உன்னால போக முடியாது அப்படின்னு அவர் சொல்றது வந்து அவருக்கே தான் சொல்லிக்கிறார். ஏன்னா அவர் துருபதன் போய் நிக்கிறப்ப அதேதான் ஆகுது. அப்ப இது ஒரு விதத்துல வந்து ஒரு கருணை கொலைன்னு தான் தோணும் இங்க 2 பேரையும். இப்ப ஏகலைவனுக்கும் அதே மாதிரி அவன் வந்து ஒரு பெரிய வில்லாளி ஆயிட்டாருமே வந்து அசுர குலம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் இதே மாதிரிதான் பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால இந்த மாதிரியும் எனக்கு தோணுச்சு. சிறப்பு தம்பி. அடுத்த கேள்வி வந்து ரெனியபுரியோட அன்னை வந்து ஏன் கடும் நஞ்சு கொண்டவளா காட்டப்பட்டிருக்காங்க? இதை இன்னும் விரிச்சு கேட்கணும்னா குழந்தையுடன் உள்ள அன்னை வந்து நஞ்சு கொண்டவங்களா இருக்க முடியுமா? அந்த நஞ்சோட தாக்கம் இருக்குன்னு தெரிஞ்சும் ஏன் அந்த அன்னையை தொடர்ந்து வழிபடுறாங்க? இதுக்கு போன வாரம் ஹீரோ கிருஷ்ணன் சார் பேசும்போது இந்த 3வது பகுதிக்கு அவர் பதில் சொன்னாங்க. அந்த பூஜையை முடிச்சுட்டு அவங்க கிட்டத்தட்ட புனர்ஜென்மம் எடுக்கிற மாதிரி அவங்களோட அந்த நகம் உதிர்ந்து எல்லாம் தோல் உறிஞ்சு அந்த மீண்டும் மறுபிறப்பு எடுக்கிறாங்க. அதுக்காக அவங்க வந்து தொடர்ந்து வழிபடுறாங்க அப்படின்ற அந்த பாயிண்ட் வந்து அவங்க சார் சொன்னாங்க. ஸோ அது வந்து இதுக்கு ஒரு பதிலாக வச்சுக்கலாம். ஏன் கடும் நஞ்சு கொண்டவங்களாக காட்டப்பட்டிருக்காங்க அப்படின்றதுக்கு அரவிந்தண்ணா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரவிந்தண்ணா.
எனக்கு இன்னும் தோணுன இன்னொரு காரணம் வந்து நஞ்சு எதற்காக அவங்க வச்சிருக்காங்கன்னா அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக இருக்குமோ அப்படின்னு ஒரு இருக்கு. ஏன்னா குட்டி குழந்தைங்க அவங்களோட அவங்களுக்கு வந்து இந்த உணவு ஊட்டும் போது அமுதமா ஊட்டுவாங்க. அவங்கள பாதுகாக்கிறதுக்காக சில எதிரிகள்ட்ட இருந்து காக்கிறதுக்காக நஞ்சையும் அமுதத்தை நஞ்சாக மாத்தி இவ்வளவும் காத்திருப்பாங்களோ. அது ஒரு சில உயிர்களின் இயல்பு தானே. அந்த இயல்பு தான் இந்த அன்னையோட இயல்பா சூட்டியிருக்காங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன எண்ணம் தோணுது. ஆனா அதுதான் கரெக்டான்றது தெரியல. இது என்னுடைய ஒரு எக்ஸ்ட்ரா ஊகமானதான். எனக்கு நீங்க சொன்னோன்னே எனக்கு ஆடகம் கதை ஞாபகம் வருது. ஜெயோட ஆடகம் கதை. அதுல நாகத்தோட ஒரு துளி நஞ்சு அவனை வந்து முட்டாளா இருக்க அவனை வந்து பெரிய அறிவாளி ஆக்கும்ல. அது ஞாபகம் வருது எனக்கு. தினேஷ், நீங்க ஏதாவது சொல்றீங்களா? எனக்கு கிட்டத்தட்ட கிருஷ்ணன் சார் சொன்ன அந்த கருத்து தான் எனக்கும் முதல்ல வந்துருச்சு. ஒரு புது பிறப்பா அது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரிதான் இருக்கு. இப்போ நம்ம ஒரு சில வேண்டுதல்கள்லாம் நம்ம வந்து பண்றோம்ல, அது அதீதமாவும் இருக்கலாம். நம்ம நெருப்புல நடக்கிறது இது எல்லாமே வந்து ரொம்ப விகரஸானது. அது பண்றது எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு புது மனுஷனா வரணும், ஒரு பெரும் பேரதை அடைஞ்சிட்டு புதுசா பிறக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. அந்த மாதிரிதான் எனக்கும் தோணுச்சு. இப்போ அரவிந்த் சார் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தோணுச்சு, இந்த சில மரங்கள்லாம் இருக்கும்ல, அது தனக்குள்ளேயே வந்து வெளி ஆளுங்களை தீண்ட விடாம இருக்கிறதுக்கு அதுவே வந்து நஞ்ச வெளியே பரப்பிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பக்கத்துல போக முடியாது. அந்த மாதிரி அந்த காலத்துல வந்து யாருமே அன்னையை நெருங்கக்கூடாது, ஒரு சிலர் மட்டும்தான் வரணும்ன்றதுக்காகவே அந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்களா அப்படின்ட்டும் தோணுச்சு. இன்னும் இந்த இது படிக்கிறப்போ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு பேர் இல்ல, அன்னைக்கு பேரே கிடையாது. ஏன்னா அந்த நேரத்துல வந்து மொழின்ற ஒரு ஐடியாவே இல்ல அப்படின்ற ஒரு லைனும் வந்துச்சு. எனக்கு அது தோணுது என்னன்னா, அவங்க ஒரு அது என்னன்னே புரியாம ஒரு இதுலதான் அவங்க வந்து கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்ன்ட்டு அவங்களால சொல்ல முடியல. நம்ம எதையுமே வந்து நம்ம கடவுளா தொகுக்கிறதுக்கு கடவுள்ன்ற ஒண்ணு தொகுந்து வந்துரு, தன்னை விட சக்தி வாய்ந்தவங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தோணிருச்சு. ஆனா கடவுள்ன்ற பேர் வந்து அவங்களுக்கு வைக்கல. அப்படிங்கும்போது சம்திங் cannot be understood அப்படின்ற இடத்துல போயிட்டு நின்றுச்சு. அது அவங்க வந்து அதுக்கு மேல அவங்க அதை யோசிக்கவும் தோணல அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. புரியாதது அப்படின்ற இடத்துலயே நிக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டாங்களோ என்னவோ. சரிதாங்க, புரியாதது. ஆனா ஒரு ஒரு பாதுகாக்குது. அந்த ஒரு இதனால அவங்க வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கடவுள் அதெல்லாம். கிரி தம்பி, உங்கள் கருத்து? கேக்குது தம்பி, சொல்லுங்க. இந்த மொத்த இடமே வந்து ஒரு ஒரு குறியீடாதான் வந்து எனக்கு வந்து வாசிக்கிறேன். அதாவது இப்ப வந்து ஒரு தொல்காலத்துல வந்து வாழ்க்கையை வந்து காடுல வந்து வாழ்ந்திருப்பாங்க ஆரம்ப காலகட்டத்துல. இப்ப உங்க தாய் அப்படின்னு சொல்றதே வந்து நான் இந்த காடாதான் எடுத்திருக்கேன். அந்த அறிய முடியாத ஒரு காடு இடத்துல அந்த வந்து எதை சாப்பிட்டா வந்து இறப்போம், எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு ஒரு தெரியாத ஒரு வாழ்க்கை சூழல் வந்து இருந்திருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல ஆனாலும் அப்பவுமே உயிர் வாழ்ந்திருக்கிறப்ப அது ஒரு பெரிய ஒரு கருணை தான். பெரிய கருணையினாலதான் வந்து உயிர்குலம் வந்து வந்திருக்கு. அது அந்த தொல் வாழ்க்கையில இருந்து அந்த படிமும் வந்து மனசுல பதிஞ்சிருக்கும் அப்படின்றது. இப்ப வந்து திடீர்னு என்ன சாப்பிடணும்னு தெரியாது, ஏதோ ஒரு செடி எடுத்து சாப்பிட்டு அதை சாப்பிட்டு ரத்தம் ஏறி செத்துட்டு விடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அது தெரியுது வெளிக்காட்டுது தன்னை. அப்படி போக போக உருவாகி வந்ததுதான் அந்த வாழ்க்கை சூழல். அப்ப அதுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும் அதுக்குள்ள ஒரு மனசு வந்து இருந்துகிட்டுதான் இருக்கு. அததான் வந்து இந்த நஞ்சும் வந்து ஒரு இடத்துல ஒரு கருணை தான். இங்க வாழ விடுறது இல்ல, எல்லா இடத்துலயும் நஞ்சு பரவாயில்ல, ஒரு இடத்துல தன்னை ஒதுக்கி தனியா தான் இருக்கு. இங்கே அந்த தொல் வாழ்க்கைய தொட்டு திரும்பி வர ஒரு இடம். இப்ப வரைக்குமே இந்த மாதிரி நிறைய சடங்கு வந்து நம்ம ஊர்ல இருக்குல்ல, நிறைய கூத்து கலைகள்லாம் கூட அந்த மாதிரி தான். அப்ப நம்ம வந்து ஊருக்கு திருவிழால நடக்கிற நிறைய சாமி ஆட்டங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான். ஒரு பழைய ஒரு இதை போய் தொட்டு தொழில் வாழ்க்கையை போய் தொட்டுட்டு வராங்க. இதுலயும் அப்படிதான் சொல்றாங்க, நஞ்சு கொண்ட தாய் அப்படிங்கிறது வந்து ஒரு காடுன்னு சொல்லணும், இல்ல நீலின்னு சொல்லணும், எவ்வளவு சொல்லிக்கிட்டே போலாம் அப்படின்னு தோணும். இதான்டா. நன்றி. நன்றி தம்பி.
நீங்க அரவிந்த் அண்ணா இல்ல தினேஷ், நீங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்லம்மா. இல்ல மேடம். ஓகேங்க. அப்போ அடுத்த ஆ, கேள்வி. சார், நல்ல பாயிண்டா இருந்தது. ஆமா, ஆமாங்க. அது ம். நஞ்சு ஒரே இடத்துல காட்டையே இது பண்ணாம ஒரே இடத்துல சேர்ந்துருச்சு அப்படின்றது. அடுத்த கேள்வி வந்து ஏகலவ்யன் அஸ்தினாபுரியில நுழைந்தபோது பார்த்தன் வந்து குதிரையில போறத பார்க்குறான். அவன் ஏன் ரொம்ப கடுந்துயர் கொண்டிருந்தான்? கர்ணன் வந்து அவனோட போட்டியாளன். அவன் வந்து போயிட்டதுனால அவன் மகிழ்ச்சியா தானே இருந்திருக்கணும். தினேஷ், நீங்க சொல்றீங்களா? ஓகேங்க. இது ஒரு வேகான பாயிண்டா தான் எனக்கு தோணுது. டைரக்டா சொல்லணும் அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து கர்ணனுடைய ஆடி பிம்பமா தான் வந்து அர்ஜுனன் வந்து ஆசிரியர் சொல்றாருங்க. அப்போ ஏதோ ஒரு காரணத்தினால அவனுக்குள்ள இருக்கிற அதே இது வந்து இவனுக்கும் அந்த இடத்துல வந்துருதோ அப்படின்றது தோணுது. அதுக்கான அர்த்தம் எனக்கு சொல்ல தெரியல. ஆனா அவனுக்கு குறுக்க ஃபீலிங் வந்து இவனுக்கும் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுச்சு. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த கேள்வியிலேயே சொல்ற மாதிரி வந்து அவன் ஜெயிக்கல, அவன் இது பண்ணி ஜெயிக்கல. ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல பீமனுக்கு அவன் மேல டவுட் வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து தோணி இருக்கலாம் அப்படின்ட்டுதான் எனக்கும் தோணுச்சு. ஆனா முரண் இது இப்போ பேசுறப்பதான் தோணுது. ஆனா முரண் பாத்தீங்களா, அதாவது சிறந்த வில்லாளிகள் 3 பேருமே அந்த இடத்துல இருக்காங்க. 3 பேருமே துயரோட தான் திரும்பி போறாங்க. எல்லாருமே. ஆசிரியரும் அப்படிதான் இருக்காரு. அது ஒரு முரண். அரவிந்த் அண்ணா, நீங்க சொல்லுங்க. வணக்கம். இந்த கேள்வியை நான் ஏன் முன் வச்சேன்னா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அர்ஜுன் வந்து ஒரு வீரன் முன்வைக்கிறதுக்காக இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கிட்டான்னு தோணுச்சு. ஏன்னா அவன் வந்து ஒரு எப்பயுமே ஒரு பெரு வீரர்களுக்குள்ள ஒரு காதல் இருக்கும், ஒரு காதலன் காதலிக்கிற மாதிரி ஒரு காதல் இருக்கும்னு ஜெயமோகன் ஆசிரியர் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. பீமனை வந்து அந்த துரியோதன் வந்து பீமனோட வருகைக்கு முன்னாடி அந்த பிம்பத்தை பார்த்தே அவனுக்கு ஒரு மனசுல ஒரு அன்பு தோன்றது, அந்த மாதிரிலாம் காமிச்சிட்டே இருப்பாரு. வண்ணக்கடல் ஆரம்பத்துல இருந்தே நிறைய இந்த வெண்வரச புத்து ஃபுல்லா வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அர்ஜுன் வந்து தனக்குன்னு ஒரு போட்டி இருக்கணும்ன்றத விரும்புறான். அந்த போட்டியா ஒரு இணையான இருக்க வேண்டிய ஒரு வில்லாளி வந்து இப்படி போயிட்டானே, அந்த ஒரு வருத்தம் அவனுக்கு இருக்கோ அப்படின்னு தோணுது. அது மாதிரி ஒரு சாதாரணமா ஒரு பெரிய வீரன் வந்து விரும்புறது உண்மையிலே ஒரு காம்படிஷன் தான். நம்ம வந்து ஒரு வெறும் சத்திரியன்னு சொல்லிட்டு நீ ஒரு சூதன் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஒருத்தர் ஒதுக்குறது வந்து அவனுக்கு வந்து ஒரு சப்புன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். அவனுக்கு உண்மையிலே சண்டை போட்டு ஜெயிச்சாதான் அவனுக்கு வந்து திருப்தி இருக்கும். அப்படி ஒரு இணையான வில்லாளி வந்து இப்படி போயிட்டாரேன்ற ஒரு வருத்தம் அவனுக்கு இருக்கோ அப்படின்னு தோணுது. பீமனும் பீமனும் ஒரு சிறந்த வீரன் தான். அவன் எப்படி சண்டையை தடுத்தான்றதுக்கு அந்த கேள்விக்கான பதில் வந்து இப்போதைக்கு தெரியல. அது பின்னாடிதான் வெண்முரசுல கொஞ்சம் கொஞ்சமா வரும். கடற்கஜன் மாதிரி ஆட்கள்லாம் வர கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவாங்க. சதைக்கு காத்திருக்கணும். அதுவும் ஒரு கேள்விதான். பீமன் ஒரு வீரனா வந்து ஏன் அப்படி ஒதுக்கிட்டு இருக்கான், சண்டையில இருந்து ஒதுங்க வைக்கிறான். அர்ஜுன் வந்து ஒரு வீரனா வந்து சண்டை போடணும்னு விரும்புறான். அதை வந்து இங்க வந்து காமிச்சிருக்காரு. அதான் எனக்கு தோணுன விஷயங்கள். ஆமாங்க. அது இது அந்த ஒரு முரண் வந்து நானுமே கவனிச்சேன். ஏன்னா அவன் சமையல் கத்துக்குவான்ல, அப்ப அவர் வந்து சூதர் தான். அவரை வந்து அர்ஜுனன் சூதர்னு சொல்றப்ப அவன் தடுத்து தான் நிறுத்துவான். ஏன் அவரை சூதர்னு நீ சொல்லக்கூடாது, அவர் அவ்வளோ திறமையானவர், நீ சூதர்னு சொல்லாத அப்படின்னு அந்த இடத்துல திருத்துறான். அவன் அர்ஜுனனை திருத்துறான். ஆனா கர்ணன்ட்ட அவன் சூதர் அப்படின்னு சொல்றது அது ஒரு முரணா தான் எனக்கு தெரியுது. அது ஏன் அப்படி செஞ்சான்றது நீங்க சொல்ற மாதிரி அடுத்தடுத்த புஸ்தகத்துல வாசிக்கும் போது தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. ஓகே. அடுத்த கேள்விக்கு போலாமா? போலாமா? நிஷாதனான ஏகலவ்யன் அஸ்தினாபுரி யானைகளுக்கு ஏன் சிறுத்தையாக தோன்றினான்? அரவிந்தண்ணா. எனக்கு இதுக்கு உண்மையிலே பதில் கிளியரா தெரியல. நான் ஏதாவது டவுட்ல தான் கேட்டிருந்தேன். எனக்கு என்ன தோணுதா, அவனோட வேகம், மரம் ஏறின அந்த வேகத்தை பார்த்து யானைகளுக்கு அது சிறுத்தைன்னு தோணுச்சோ அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுது. ஆனா சிறுத்தைன்றவருக்கு வேற ஏதாவது உருவகமா வச்சு ஏதாவது சொல்ல வராருன்ற ஒரு டவுட்ல தான் இந்த கேள்வியை முன் வச்சேன்.
அது யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. எனக்கு வேகம்னு தான் தோணுது. அவன் மரம் ஏறின வேகம் அதெல்லாம் பார்த்து. சொல்லுங்க தினேஷ். எனக்கு எனக்கு உடனே தோணுனது வந்து அவனை வந்து ஒரு காட்டு விலங்காதான் அது வந்து பாக்குது. அதுதான் அதுக்கு வந்திருக்கு. அதாவது நம்ம வந்து மனிதர்கள் வந்து அதை சிறுத்தைன்னு நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏதோ ஒரு காட்டு விலங்கு உள்ள வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தோணிருக்கு அவனுக்கு, யானைகளுக்கு. அப்படிதான் நான் பார்த்தேன். இதுக்கு எனக்கும் பதில் தெரிலங்க. ஓகே. அடுத்த கேள்வி வந்து நீ மட்டும் அறிவதே உன் ஞானம். ஆனால் காட்டில் ஒரே ஒரு மரத்தையே வானம் மின்விரலால் தீண்டுகிறது. காடே வெந்து வீடு பேர் அடைகிறது. இந்த கருத்து வந்து எங்கேருந்து தோன்றியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அரவிந்தண்ணா. இது இது இந்த வரியை பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த காடு வந்து வெந்து அழியுதுன்னு அவங்க சொல்லலை. காடே வெந்து வீடு பேர் அடையுதுன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ வந்து அது நல்லதாக தான் நடக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது ஒரு ஒரு குரு வந்து ஒரு சிஷ்யனை வந்து அது ஒரு குரு சிஷ்ய உறவு மாதிரி தான் எனக்கு இதை வாசிக்கும்போது தோணுச்சு. இப்போ காட்டில் வந்து அந்த மின்விரலால் தீண்டுறது அப்படின்றது ஒரு குரு வந்து ஒரு 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 சிஷ்யனை வந்து அவர் ஹெல்ப் பண்ணார்னா, அந்த ஒரு சிஷ்யனால் அவரோட வழிகாட்டுறதுனால எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ நம்ம ராமகிருஷ்ணர் வந்து விவேகானந்தருக்கு வழிகாட்டினதுனால அவர் வந்து நம்ம எவ்வளோ பேருக்கு அவர் வந்து வழிகாட்டுறாரு. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. தினேஷ், இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நானும் உங்க கருத்துக்கு உடன்படுறேன் ராஜிமன். நான் ஒரே ஒரு உவமை மட்டும் இந்த இடத்துல சொல்லலாம்னு இருக்கேன். 2வது சாப்டர்ல வந்து நம்ம இளநாகன் இவங்க எல்லாம் வந்து அந்த அன்னை தெய்வத்தை கும்பிட போகும்போது அந்த இடத்துல சம்பர் ஒரு இடத்துல சொல்லுவாரு, இந்த நகரை வந்து 10,000 வருஷங்களா தொடர்ந்து கட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க, இதுதான் ஒரு வேலையா பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றப்போ நம்மளுடைய ஞானத்தையும் அந்த மாதிரி ஒரு மாளிகை மாதிரியோ ஒரு இது மாதிரியோ எடுத்துக்கிட்டு இருந்தா காலம் காலமா வரவங்க வந்து அந்த ஞானத்தை வந்து கட்டி எழுப்பிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் தோணுச்சு. அதுதான் அரவிந்த் கேட்டார்ல, ஏன் இத வந்து சொல்லணும், அவங்க நீ ஒருத்த அடையிறது மட்டும் ஞானம் இல்லை, எல்லாருமே போகணும் அப்படின்றப்போ அது ஒரு நீண்ட வழியாதான் வந்து உருவகப்படுத்தப்படுது அப்படிங்கறது நினைக்கிறேன். ஒரு பெருநியல் நாளில நம்ம ஒரு பார்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் எனக்கும் அப்படிதான் வந்து தோணுது. அரவிந்த் அண்ணா, நான் குழுவில் ஒரு பாரதியார் மகாகவி பாரதியாரோட பாட்டை போட்டேன். அக்னி குஞ்சொன்று கண்டேன், காட்டிடை பொந்தினில் வைத்தேன், காடே இந்த மாதிரி. அது வந்து இது ஜெயமோகன் அவர்களோட இந்த வெண்முரசோட புத்தகங்கள் நிறைய ரெஃபரன்ஸ் வந்துட்டே இருக்கும். சங்க இலக்கியங்கள், பாரதியார் பாடல்கள்லாம் நிறைய வந்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து நிறைய இலக்கியம் ரொம்ப நிறைய படிச்சவங்க சொன்னது. இது வந்து அந்த அக்னி குஞ்சொன்று கண்டேன் அந்த பாடல் வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு, அதை வந்து மனசுல வச்சு எழுதுன மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்றது. ஸோ அதனால அதை கேட்டிருந்தேன். அதாவது ஞானம்ன்றது எப்பயுமே ஒரு நெருப்போட தான் நம்ம உபமைப்படுத்திட்டே இருக்கோம். அடிக்கடி ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ல கூட ஒரு விளக்கேற்றுறதை வச்சு பார்த்துப்போம். ஒரு பெரிய தலைவரை சீஃப் கெஸ்டா வச்சிருப்போம், அவர் விளக்கேற்றுவாரு. அப்புறம் அது வந்து கையில பாஸ் ஆகிற மாதிரி வச்சிருப்பாங்க, ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு பாஸ் போற மாதிரி. ஸோ ஞானம்ன்றத ஒரு நெருப்பு மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ ஏகலைவன்ற ஒருத்தனால அந்த ஞானம் வந்து அந்த அந்த நிஷாத காலத்துக்கே அந்த வில் ஞானம் வரப்போகுது அப்படின்னு அவங்க சொல்ல வர மாதிரி அம்மா சொல்ல வராங்க. ஒரு அட்வைஸாகவும் சொல்றாங்க, உன்னோட குலத்தை நீ விட்டுறக்கூடாது, உனக்கு கிடைக்கிற ஞானம் அவங்களுக்கு கிடைக்கணும், அதுல சொல்ல வர மாதிரி எனக்கு தோணுது. அதான் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. இந்த 61வது அத்தியாயத்திலையும் காமிச்சிருப்பாங்க, எல்லாரும் இந்த ஒரு விரல இறந்ததுக்கு அப்புறம் 4 விரல வச்சுட்டு இருக்கிற மாதிரி, 4 விரல வச்சு அந்த வில்லியல் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஏகலைவன் வந்து அம்மா சொன்னதை செஞ்சுட்டான்றதை முதல்ல காமிச்சிடறாரு. அதுக்கப்புறம் பிளாஷ்பேக் மாதிரி சொல்றாரு. அது நான் லீனியரா எப்பயுமே ஜெயமோகன் அவர்கள் அழகா கதை சொல்றது. அந்த டால்ஸ்டாயோட அண்ணன் வாரன் பீஸ்லி அதான் பார்த்துட்டு இருக்கோம். அது அழகா இவர் செஞ்சிருக்காரு. அதான் எனக்கு தோணுச்சு இதை படிக்கும்போது. சிறப்பு அரவிந்தண்ணா. அதே தான், அந்த அடுத்த கேள்வி அதே தான். கட்டை விரலை வெட்டும் வழக்கம் எந்தெந்த பிரிவினால் கடைபிடிக்கப்படுகிறது, அதன் காரணங்கள் யாவை அப்படின்ட்டு. இதுக்கு தினேஷ் நீங்க என்ன சொல்றீங்க? இதுக்கு எனக்கு விடை தெரியல மேம். ஆனா அரவிந்த், இது வந்து கிருஷ்ணன் வந்து லாஸ்ட் வீக்ல அவர் சொன்னாருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு இடத்துல சட்டீஸ்கர்ல பார்த்ததா சொன்னாரு.
இன்னைக்கும் அந்த குலம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆமாம், நான் ஆட் பண்ணுறேன். இது ஒரு ஒரு 1 மந்த் முன்னாடி வாரமலரில் வந்திருந்துச்சு. 1 செகண்ட். ஒரு மிருனால் சென் அப்படின்ற டேரக்டர் வந்து மிர்கயான்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அது வந்து பீகாரில் மலை ஜாதியினர் வாழ்க்கையை வச்சு எடுத்திருக்காங்க. அதில் அந்த ஹீரோவை வச்சு அங்கேயே பழக விட்டு அவங்க வேட்டையை அம்பு விடுறதுக்கெலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சீனை வந்து ஒரு பெரியவர்கிட்ட போட்டு காமிச்சப்ப அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நாயகன் வந்து வில்ல பிடிச்ச முறை சரியில்லை அப்படின்ட்டு. அதுக்கு ஏன்னு டேரக்டர் கேட்டதுக்கு, நான் இங்கே வந்து இருக்கிற மலைவாழ் மக்கள் வந்து கட்டை விரலில் படாமல் தான் அம்பு எய்வாங்க, ஆனால் உங்கள் கதாநாயகன் வந்து கட்டை விரலை பயன்படுத்துகிறாரு, ஏன் பயன்படுத்த மாட்டாருன்னு கேட்டதுக்கு, துரோணரை குருவாக ஏற்றுட்டு படித்தவன் தான் ஏகலவ்யன், ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அப்போ அவங்க பரம்பரையில் வந்தவங்க தான் நாங்கள், அதனால் நாங்கள் அதை தான் இன்னும் இது பண்ணிகிட்ருக்கோம், ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ பீகாரில் ஒரு மலை ஜாதியினரும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது இதுலேருந்து தெரிஞ்சு. நான் இது ஃபோட்டோ அனுப்புகிறேன் உங்களுக்கு. அரவிந்தண்ணா, உங்களுக்கு வேறு இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச ரெண்டு இது நம்மளுக்கு தெரியுது. இது பீகார் ஒன்று, கிருஷ்ணன் சார் சொன்ன சண்டிகர் அவங்க அந்த சைடு ஒன்று. சண்டிகர் தானே சொன்னாங்க? சத்தீஸ்கர் சைடு ஒன்று. ஓகே, நீங்கள் இதுக்கு ஏதாவது தேடினீங்களா அரவிந்தண்ணா? இல்லை, எனக்கு கிளியரா தெரியல. இதுக்கு நான் அர்த்தம் வேற கான்செப்ட்ல தெரியல. வெண்முரசுல இருக்க ரெஃபரன்ஸ் அடிக்கடி தீர்க்கசி அமரவதி இவர் சொல்லியிருந்தாரு கிருஷ்ணன் சார். இந்த நூல் ஆரம்பத்துல வரும், கர்ணன் வரும்போது பேர் வைப்பான், அந்த பேர பையனுக்கு வந்து விரல வெட்டி இது வச்சிருப்பாங்க, இந்த தோலை மட்டும் கட் பண்ணி வச்சிருப்பாங்க, யாழ் ஃபுல்லா மீட்டர் இதுக்கு இருக்கணும்னு. அது ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். பின்னாடி கிராதம்ல சிலை சிற்பிகள் வந்து ஒரு குலத்தார் வந்து கட்டவரில் வெட்டிக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும், துவஷ்டான்னு ஒரு குலம், அதுவும் வரும். அதெல்லாம் இருக்கிற மாதிரி அடிக்கடி சொல்லிட்டே போறாரு. அது நம்ம சத்தீஸ்கர்ல பார்த்ததா சொல்றோம். கிருஷ்ணன் சார் சொன்னாரு, அது வேற என்ன படிக்கணும், என்ன அடிஷனலா எங்கெங்க இருக்கு. ஆமாம், அவனுக்கும் அந்த அவனோட கவச குண்டலம் கண்ணுக்கு தெரியும். அவன் கண்ணு தெரியாது, ஆனால் அவன் உணர்ந்து சொல்லுவான், அந்த சின்ன பையன். ஆமாம் ஆமாம். அப்புறம் இறுதி கேள்வி வந்து, பிறப்பிலேயே திறமை இருக்கிறவங்களுக்கு குருவோட பங்கு என்ன? அரவிந்தண்ணா சொல்லுங்க. பிறப்பிலே திறமை இருக்குன்றது ஒரு நாடகிய உச்சமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா நிஜத்துல அப்படி இருக்குமான்றது, பிறப்பிலே ஆர்வம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொருத்தனுக்கு ஒரு தனிப்பட்ட ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வத்தை சரியா வழிநடத்தி கொண்டு போறதுக்கு ஒரு குரு நிச்சயமா தேவைன்னு நான் நினைக்கிறேன். பிறப்பிலே திறமை இருக்கிறது, ஆளையே பார்த்துக்காம கத்துக்கிறதுன்றது ஒரு நாடகிய உச்சம், அதோட தருணம் அப்படிதான் எனக்கு தோணுது. ஏகலைவனுக்கும் அந்த குரு ஒரு ஞான வடிவத்தை கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த உச்சத்தை வந்து அடைய முடிஞ்சது. நேரா பார்க்க முடியலன்னா கூட ஞான வடிவத்தை கொண்டு போன மாதிரி மூலத்துல இருந்து அவரோட அவர் சிலை ஒரு மண்ணில் காட்டுல செஞ்சு வச்சு அது முன்னாடி பயிற்சி பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது வந்து மகாபாரதத்தோட அருமையான ஒரு கற்பனை அமைப்புன்னு நான் சொல்றேன். நிச்சயமா குரு தேவைதான். ஒரு ஆர்வம் இருக்கும், தனிப்பட்ட ஆர்வம், அந்த கடைசி அடையாளம் கண்டு வழிநடத்துறதுக்கு நிச்சயமா ஒரு குரு தேவை. தினேஷ், நீங்க சொல்லுங்க. எனக்கு தெளிவான பதில் தெரியல, ஆனா கிட்டத்தட்ட அரவிந்த் சொல்ற மாதிரி தான். அதாவது ஸ்கில் அப்படிங்கிறது வந்து இருக்கலாம். எனக்கு உடனே தோன்றது என்னன்னா, இதுல மலையாளத்துல ஒரு படம், ஒரு உஸ்தாத் ஹோட்டல்னு சொல்லிட்டு, அதுல ஒரு இடத்துல ஒரு டயலாக் வரும். அதாவது, இவனுக்கு எப்படி சமைக்கணும்னு கத்து கொடுத்துட்டேன், ஆனா ஏன் சமைக்கணும்னு நீங்க கத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வரும். அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு என்ன சொல்ல, ஒரு விஷயம் எதுக்குன்னு தெரியாத இருக்கிறப்போ அதை வந்து வழி நடத்துறதுக்கு ஒரு குரு தேவை. அந்த மாதிரி சில விஷயங்களை உணர்த்துறதுக்கு தான் குரு அவசியம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஆமாம், திறமை இருந்தாலும் குருவுக்கு வேணும். நான் இது திரும்ப ஜே எடுத்துக்கலாம் நம்ம எக்ஸாம்பிளாக. அவருக்கு குரு நித்யா வந்து எழுதுறது தான் உன்னோட யோகம்னு சொன்னதுக்கப்புறம் அவர் எழுத ஆரம்பித்தார். ஆனால் அவருக்கு எழுதுற திறமை வந்து முதல்ல தானே இருந்திருக்கும்.
ஆனால் அந்த இப்படி செய்யணும் அப்படின்ற அந்த வழி காட்டி நடத்துறதுக்கு குரு கண்டிப்பாக தேவை. நானும் அதான் நினைக்கிறேன். கேள்விகள் முடிஞ்சு அமர்வு இதோட முடிச்சுக்கலாமா நண்பர்களே? மேடம் அவ்வளவுதான் நினைக்கிறேன், முடிச்சுக்கலாம். ஓகேங்க. ரெக்கார்டிங்